உக்ரைன் தலைநகர் கீவ் மீது இன்று அதிகாலை ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றான கீவ் பெச்ரெஸ்க் லாவ்ரா பேராலயமும் சேதமடைந்திருப்பது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நேட்டோ கூட்டணியில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைன் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யா ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. இதையடுத்து தொடங்கிய இரு நாடுகளுக்கிடையேயான போர் 4 ஆண்டுகளை கடந்தும் நீடித்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் உக்ரைன் எல்லைப் பகுதியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் ரஷ்யாவின் துலா பகுதியில் உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருந்தது. இதில் 3 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சூழலில்தான் இத்தாக்குதலுக்கு அடுத்த நாளே ரஷ்யா மிகப்பெரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தியிருக்கிறது. இரவோடு இரவாக தலைநகர் கீவ் மற்றும் கார்கிவ், டினிப்ரோ பிராந்தியங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 11 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் உக்ரைனிய உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ரஷ்யா 70 ஏவுகணைகளையும் 611 ட்ரோன்களையும் கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும், அதே வேளையில் உக்ரைனிய வான் பாதுகாப்பு பிரிவுகள் 50 ஏவுகணைகளையும் 582 ஆளில்லா விமானங்களையும் சுட்டு வீழ்த்தியதாகவும் உக்ரைனிய விமானப்படை தெரிவித்திருக்கிறது. ரஷ்ய தாக்குதலில் கீவில் அமைந்துள்ள 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கீவ் பெச்ரெஸ்க் லாவ்ரா பேராலயம் தீப்பற்றி சேதம் ஏற்பட்டிருக்கிறது. உலகின் முக்கிய கிறிஸ்தவ மற்றும் கலாச்சார அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த வளாகம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த தாக்குதலை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கிறிஸ்தவ கலாச்சாரத்திற்கு எதிரான மிக கடுமையான தாக்குதல்களில் ஒன்று என்று, அதே சமயம் பிரான்சில் உச்சி மாநாட்டிற்காக கூடும் G7 தலைவர்கள் இந்த தாக்குதல்களுக்கு தீர்க்கமான மற்றும் உறுதியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதற்கிடையில் யுனெஸ்கோ பாரம்பரிய தளம் சேதமடைந்ததற்கு தாங்கள் காரணம் அல்ல என்றும், உக்ரைனின் அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணை தவறுதலாக தாக்கியதால் தான் சேதம் ஏற்பட்டதாகவும் ரஷ்யா கூறியிருக்கிறது. இந்த விளக்கத்தை உக்ரைன் நிராகரித்திருக்கிறது. கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக நீடித்து வந்த ஈரான் அமெரிக்கா மோதல் முடிவுக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 2022ஆம் ஆண்டு தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் 4 ஆண்டுகளை கடந்தும் தொடர்வது உலக நாடுகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது.